வணக்கம். உங்கள் நினைவுகளை ஞாபகப்படுத்தும் உங்களுக்கான இக்கதை 70களிலிருந்து 90 வரையான காலப்பகுதியில் எங்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கிறது. மனித நேயத்தையும் உயிர்மை நேயத்தையும் சொல்கிறது. உங்கள் மறக்காத நினைவுகளை மீட்டித் தரும் என்பது நிச்சயமே. இக்காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திடுங்கள். வாருங்கள், கதை கேட்போம். வசந்தமாய் வந்தாய். பகுதி 4. ஏன் நடுவு நித்திர உள்ளுதுவல் என்று சலிப்புடன் கேட்ட நானும், நித்திரையில்தான் வளருங்கள் என்று மாமா கூறிய பதிலில் ஆச்சரியமாக பார்த்தாள். உண்மைதான், கண் விழிக்கும் வரைக்கும் நல்ல நித்திர கொள்ளுங்க, அப்பதான் நல்லா வளர்ந்து கால்கள் எல்லாம் பலமாகி ஓடி விளையாடத்தக்கதா வருவினம். நீங்கள் கூட பிறந்து நல்ல நித்திர ஒன்றுதான் வளர்ந்து நீங்கள் என்று விளங்கப்படுத்தினார். அந்த உரையாடல் மற்ற உயிர்களும் எம்மை போலத்தான் என அவள் எண்ணுவதற்கு அடித்தளமாக இருந்திருக்க வேண்டும். அப்ப எனக்கும் 2 கிழமை கண்மூடி கிடந்ததோ என்று கேட்டார். இல்லை இல்லை, நாய்க்குட்டி மாதிரி சில மிருகங்களுக்கு தான் அப்படி என்றார். சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு, வாங்க மாமா போவோம், நித்திர கொள்ளட்டும் என்று அவளாகவே கூற இருவருமாக வீட்டை நோக்கி சென்றனர். இப்படி யாருடனாவது அடிக்கடி சென்று அந்த குட்டிகளை பார்த்து கொண்டு வழக்கம் போல நாட்கள் கழிந்தன. அடுத்த சனிக்கிழமை காலை உணவாக அம்மா களி செய்திருந்தார். நன்கு பழுத்த தேங்காயை துருவி புளிந்து நன்கு எண்ணெய் பறக்க கொதிக்க விட்டு தாங்களே இடித்து வறுத்த அரிசி மாவும் உளுத்தம்மாவும் கலந்து செய்வார்கள். அம்மா களியில் உளுத்தம்மா அதிகமாக கலந்து கொள்வார். அதனால் அது கொஞ்சம் இறுக்கமான பதமாக இருக்கும். நானும் அதனை நன்கு ஆற வைத்து சாப்பிட்டாள். அப்பொழுது அவளுக்கு திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. நாய்க்குட்டிகள் எப்ப சாப்பிடும்? தான் சாப்பிடும் போது அவற்றிற்கும் கொடுக்கலாம் என நினைத்தாள் போலும். அம்மா, நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுப்போமா என்றாள். சற்று திகைத்த அம்மா அவசரமாக, இல்லை, இப்போ கொடுக்கக்கூடாது, சாப்பிட முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போக வேணும், கண் திறந்த பிறகுதான் சாப்பிட தொடங்கும் என்று கூறினார். நானுவுக்கு ஆயாசமாக இருந்தது. இன்னும் எவ்வளவு நாள் தான் செல்லும் என்று அழுத்து கொண்டாள். சாப்பிட்டு முடியுங்க பிள்ளை என்று அம்மா கூறவும் பேசாமல் சாப்பாட்டில் கவனம் செலுத்தினாள். நாய்க்குட்டிகளையே நினைத்தபடி இருந்த நானு தாயாரை அழைத்தாள். அம்மா, பொண்ணுக்குட்டிக்கு இன்னும் சாப்பாடு வைக்க இல்லை என்றாள். பெரியம்மா வெள்ளன்னு வச்சிட்டா என்று கூறிய தாயார் மனதுக்குள் சிரித்த வண்ணம் பொண்ணுக்குட்டிக்காக சில களித்துண்டுகளை எடுத்து ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்தவாறு ஆயத்தமானார். அவருக்கு தெரியும் அடுத்ததாக நானு, அம்மா, பொண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் களி கொடுப்போம்மா என்று கேட்பாள் என்று. ஆனால் அவரும் அதற்கு கொடுப்பதாகத்தான் நினைத்திருந்தார். அம்மா நினைத்தது போலவே நானு அம்மா என மெதுவாக கூப்பிடத் தொடங்கவும், வாங்கோ, நாய்க்குட்டிகளை பார்க்க போவோம் என்று அழைத்தார். நானுக்குட்டி மகிழ்ச்சியுடன் அம்மாவின் கையை வளைத்து செல்லம் வழிந்தவாறு உடன் சென்றாள். அவர்களை கண்டதும் பொண்ணுக்குட்டி வாயையாட்டியபடி சிரித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தது. 3 குட்டிகளும் கொழு கொழுவென்று மிக அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தன. நானு அவற்றின் அருகே அட்டாளை பலகையில் இருந்து ஆசையுடன் குட்டிகளையும் தாயையும் பார்த்து கொண்டிருந்தாள். 3 குட்டிகளில் 2 ஒரே மாதிரியாக இருந்தன. ஒரு குட்டி மட்டும் மேலும் 2 நிறங்கள் சேர்ந்ததாக இருந்தது. அதன் வால் நுனி வெள்ளை நிறமாகவும், மூக்குக்கு மேல் சிறிதளவு கருப்பாகவும், அதற்கு மேல் நாட்கோணமாக வைரத்தின் வடிவில் வெள்ளை நிறத்தில் பொட்டு போன்றும் காணப்பட்டது. அம்மா விழித்து கொண்டிருந்த 2 குட்டிகளை தூக்கி அவளிடம் கொடுத்தார். ஆசையுடன் வாங்கி கொண்டாள். மடியில் வைத்து அவற்றின் பூவிதழ்களை விட மென்மையான சருமத்தை தன் சிறிய விரல்களால் தடவினார். அவையும் தலையை அங்குமிங்கும் அசைத்து முகர்ந்து விட்டு வசதியாக படுத்து கொண்டன. பெண்ணுக்குட்டி அம்மா வைத்த களியை ஆர்வத்துடன் சாப்பிட்டது. அதற்கு எல்லோரிடமும் நம்பிக்கை வந்துவிட்டது போலும். இப்பொழுதெல்லாம் நானுவை கூட எச்சரிக்கையுடன் குறுகுறுவென்று பார்ப்பதில்லை. அவ்விடத்திலிருந்து சற்று விலகிச் சென்று உலவியது. அதன் செய்கை சற்று நேரம் எனக்காக என் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்களேன் என்று கூறிவிட்டு சென்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வது போல் இருந்தது. எல்லா உயிர்களுக்கும் தாய்ப்பாசம் ஒன்றுதானே. நானு தன் மடியில் தவழ்ந்து கொண்டிருந்த குட்டிகளை கூர்ந்து நோக்கினாள். கண்கள் மூக்கு பக்கமாக சற்று திறந்திருந்தன. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அம்மா, அம்மா, கண் திறந்துட்டது என்று கத்தினாள். மெதுவாக கதையுங்க, குட்டிகள் பயந்திடும் என்று அம்மா அமைதிப்படுத்தினார். இன்னும் ஒரு கிழமையில வடிவ திறந்திடும், பிறகு மெதுமெதுவாக நடக்க தொடங்கிடும் என்று மேலும் கூறினார். நானு தன் கற்பனை சிறகுகள் கொண்டு பறக்கத் தொடங்கினாள்.
குட்டிகள் இரண்டும் கதகதப்பாக தூங்கத் தொடங்கி இருந்தன. அவளுக்குள் ஒரு ஆசை முளைத்தது. அந்த மூன்றாவது குட்டிக்கும் கண்கள் திறக்கத் தொடங்கிவிட்டதா என அறிவதற்காக மனது துடித்தது. ஆனால் அது இன்னும் கும்பகர்ண தூக்கத்திலேதான் இருந்தது. காற்றில் பலாவிலைகளும் மாவிலைகளும் சலசலத்து கதை பேசின. குளிர் காற்றுப்பட்டு உடல் சில்லிட்டது. அந்த குளிர் மட்டும் அந்த தூங்கு மூஞ்சி குட்டி எழும்பாமலே படுத்திருந்தது. ஓரிரு மழைத்துளிகள் விழத் தொடங்கவும் பொன்னுக்குட்டி ஓடி வந்து நின்று கொண்டு தன் உடலை ஒருமுறை சிலுப்பிக் கொண்டது. அம்மா நானுடமிருந்து குட்டிகளை வாங்கி படுக்க வைத்து பக்குவமாக அவற்றை போர்த்திவிட பொன்னுக்குட்டியும் குட்டிகளுடன் படுத்து கொண்டது. நானு எழுந்து பெரியம்மா வீட்டை நோக்கி ஓடினாள். நாய்க்குட்டிகள் கண் திறக்கத் தொடங்குவதை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே என்ற அவளுக்கு. அன்று முழுவதும் மழை தூற்றலாகவே இருந்தது. நானுவால் நாய்க்குட்டிகளுடன் பொழுதுவிட முடியவில்லை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்துக்கு மாறாக நானுக்குட்டி சற்று நேரத்துடன் எழுந்தாள். முதல் நாள் மழையில் குளித்து செழித்திருந்த மரங்களையும் மண்ணையும் பார்க்க புத்துணர்ச்சி ஏற்பட்டது. முற்றத்தில் கம்பள பூச்சிகள் சிவப்பு புள்ளிகளாய் தவழ்ந்து கோலமிட்டனர். செண்பகமும் கோழிகளும் போட்டி போட்டுக்கொண்டு மண்ணிலிருந்து வெளிவந்த பூச்சி புழுக்களை தேடிக்கொண்டிருந்தன. சிங்கர் மெஷினை கால்களால் இயக்கியபடி தைத்து கொண்டிருந்த அன்னையிடம், அம்மா இப்ப என்ன சாப்பாடு என வினவினார். கேள்வியாய் நோக்கினார் அம்மா. இன்றைக்கும் களி சாப்பிடுவோமா என்றவளை ஆச்சரியத்துடன் பார்த்து சம்மதமாக தலையசைத்தார். அவள் மனம் குதூகலித்தது. மலர்ந்த முகத்துடன் அடுப்படியில் சிறிது தூரத்தில் ஒரு வலகை கட்டையில் இருந்த மகளுடன் பாடசாலை கதைகளை கேட்டபடி களிகண்டி முடித்தார். கரண்டியால் சிறு தரிசைகளாக களியை ஆறவிட்டார். நானும் கோப்பியை எடுத்து வைத்துக்கொண்டு அவசரப்பட்டாள். தாயார் ஆச்சரியத்துடன், ஏன் இரவை சாப்பாடு காணாத பிள்ளைக்கு, நல்லா பசிக்குதோ என்று ஆதுரத்துடன் கேட்டார். அதற்கு இல்லை என தலையசைத்தாள். உண்மையில் அவளுக்கு பசி இல்லை. அவளை பார்த்து யோசித்தவாறே சில களித்துண்டுகளை அவளது கோப்பையில் வைத்தவாறு ஆறவிட்டு சாப்பிடுங்கோ, சுட்டு போடும் என்று கூறியபடி அன்வேலைகளை கவனித்தார் தாயார். நானு களியை சிறு சிறு துண்டுகளாக பிய்த்து வைத்துவிட்டு ஒவ்வொன்றாக எடுத்து ஊதி ஊதி உண்ணத் தொடங்கினாள். இருந்தாலும் அவள் எண்ணத்தின் வேகத்திற்கேற்ப சாப்பிட முடியவில்லை. ஏன் இப்படி சுடுவது, கெதிய ஆறுதில்லை என தனக்குள் அழுத்து கொண்டு ஒருவாறு சாப்பிட்டு முடித்ததும், அம்மா நான் சாப்பிட்டுட்டேன் என்றாள். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் களியை எடுத்து அவளது கோப்பையில் வைக்கப் போன தாயாரிடம், எனக்கு காணும் அம்மா, வயிறு நிரம்பி விட்டது என்று மறுத்துவிட்டு கோப்பையையும் கைகளையும் கழுவினாள். மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டாள். தாயார் அவரது வேலைகளை முடித்து ஒதுக்கு மட்டும் காத்திருந்தாள். பின்னர் மெதுவாக, அம்மா பொண்ணுக்குட்டிக்கு களி வைக்க இல்லையோ என கேட்டாள். தாயார் சட்டென திரும்பி அவளை பார்த்தார். அந்த பார்வை அவளின் நோக்கத்தை புரிந்து கொண்டு விட்டார் என்று கூறியது. அப்ப பொண்ணுக்குட்டிக்காகத்தான் பிள்ளைக்கு களிக்கு பசிச்சதோ என்று கேட்டார். அவள் மெதுவாக இல்லை என தலையசைத்தாள். அம்மா அவளை கேள்வியாக பார்த்துவிட்டு சிறிதளவு உணவை எடுத்துக்கொண்டு, வாங்கோ சாப்பாடு வச்சுட்டு வருவோம் என்று புறப்பட்டார். மனதின் குதூகலம் காலில் தெரிந்தது. தாயாரை முந்திக்கொண்டு ஓடிப்போய் நாய்க்குட்டிகளுக்கு அருகில் நின்றாள். ஆளரவன் கேட்டு அரை தூக்கத்தில் இருந்த நாயும் குட்டிகளும் விழித்து கொண்டன. அரைவாசி திறந்த கண்களுடன் தலையை மெதுவாக உயர்த்தி அங்கும் இங்குமாக பார்க்க முயற்சி செய்தன. அவற்றை பார்க்க பாவமாக இருந்தது. மூக்குக்கு மேல் வெள்ளை நிறம் கொண்ட குட்டியும் விழித்திருந்து தவழ்ந்தது நானுவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. மரக்கட்டையில் இருந்தபடி அதனை பிடித்து தரும்படி தாயாரிடம் கேட்டார். அவரும் பொண்ணு குட்டிக்கு சாப்பாட்டை வைத்துவிட்டு மெதுவாக அந்த குட்டியை பிடித்து அவளிடம் கொடுத்தார். அதனை ஆசையுடனும் அன்புடனும் வாங்கி மடியில் வைத்து தடவினாள். அதுவும் தட்டு தருமாறி தலையை அங்கும் இங்கும் அசைத்தபடி அவளை முகர்ந்து அடையாளப்படுத்த முயற்சித்தது. அவள் மடியில் சலனமற்று சுயாதீனமாக தவழ்ந்தது. நானுக்குட்டிக்கு மெய் சிலிர்த்தது. அந்த நாய்க்குட்டியும் அவ்வாறே உணர்ந்திருக்குமோ? அதற்கும் அவளை பிடித்திருக்க வேண்டும். அவளுடன் ஒட்டி கொண்டது. அப்படியே அவளின் வயிற்றின் மேல் தலையை வைத்து கொண்டு படுத்துவிட்டது. நானு சொர்க்கத்தில் சஞ்சரித்தாள். அந்த நிமிடத்திலிருந்து அந்த இரு உயிர்களும் உறவாடத் தொடங்கின. அவ்வப்போது அந்த நாய்க்குட்டி நானுவின் முகத்தை நோக்கி தலையை தூக்கியவாறே தவள முயற்சிக்கவே அவள் அதனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அது தன் ஈரமான குட்டி மூக்கால் அவள் கன்னத்தை தொட்டது. பதிலுக்கு அவளும் தன் மூக்கால் அதன் தலையை தொட்டு கொண்டாள். அந்த குட்டி சற்று முனங்கவே, அம்மா ஏன் அழுது என்று கேட்டாள். அதை பொன்னி குட்டியிட்ட விட வேணும், பால் குடிக்கட்டும்
என்றவாறு வாங்கி பொன்னுக்குட்டியிடம் விட்டார். ஆனால் அது பால் குடிக்காமல் விலகி ஊர்ந்து அவளை நோக்கி தவழத் தொடங்கவும் நானும் மீண்டும் அதனை தூக்கி கொண்டான். அது இடையிடையே அணுங்கவும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அம்மா அதுக்கு சாப்பாடு வேணும் போல, களி கொடுப்புமா என கேட்டாள். சாப்பிட வைத்தால் விரைவில் பெரிய நாயாக வந்துவிடும் என நினைத்தால் போலும். இல்லை, இப்ப கொடுக்கக்கூடாது, அதுக்கு சாப்பிட தெரியாது என்று மறுத்தார் தாயார். ஏன், கண் முழிக்க தொடங்கிட்டது, அரைவாசிக்கு மேல திறந்துட்டுது. நீங்க போன கிழமை சொன்னீங்க ஒரு கிழமை போக வேணுமென்று. இப்போ ஒரு கிழமை ஆயிட்டு தானே, அதுக்கு சாப்பாடு வேணுமாம், பாவம் பசிக்கும் தானே என்று எச்சரித்தாள். கொஞ்சம் களி தீர்த்தி விடுவோம்மா என்று மீண்டும் தொடங்கினாள். தாயார் சிறிது சிந்தித்து விட்டு, ஆனால் ஒரு சின்ன குண்டு மணி அளவு தான் தீர்த்து வேணும் என்று சம்மதித்தார். நானும் தீர்த்துவதில் சந்தோஷம் அடைந்தாலும் குண்டுமணி அளவு என்றதில் உடன்பாடில்லை. ஏன் குண்டுமணி அளவு, அது காணுமோ என்று தயங்கினாள். முதல் சாப்பிடைக்கு ஒத்துக்கொள்ளுமோ தெரியாது, பிறகு ஏதேனும் நடந்தா என்ன செய்கிறது? குண்டுமணி அளவு கூட இன்றைக்கு வேண்டாம், விரல்ல தொட்டு வாயில வச்சு விட்டா காணும், ஒன்றும் செய்யாட்டி நாளைக்கு பார்ப்போம் என்று சொன்னார் அம்மா. கொண்டு வந்த களியை பொண்ணுக்குட்டிக்கு வைத்து விட்டார்கள். அதனால் அம்மா திரும்பச் சென்று கொஞ்சம் களி எடுத்து வந்தார். அவளை விட்டு விலக மனமில்லாதது போல் ஒட்டி கொண்டிருந்த நாய்க்குட்டியை இதமாக அணைத்தவாறு அதன் பூவிலும் மென்மையான சருமத்தை தொட்டு தொட்டு பார்த்து பரவசம் அடைந்தவளாக உட்கார்ந்திருந்தாள். அது மூக்கை சுருக்கி சுருக்கி அவளையும் சுற்றுப்புறத்தையும் மோப்பம் பிடிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அம்மா மிகவும் சிறியளவு களியை நானுவின் வலது கை ஆட்காட்டி விரலில் வைத்து விட்டார். அவள் அதை மெல்ல அந்த நாய்க்குட்டியின் வாயருகே கொண்டு சென்றாள். நாய்க்குட்டி முதலில் மெல்ல முகர்ந்து பார்த்தது. பின்னர் தன் குட்டி நாக்கை நீட்டி நக்க எத்தனித்தது. அவளும் அந்த உணவை அதன் நாக்கில் படும்படி வைத்தபோது அது கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி உண்ண ஆரம்பித்தது. பார்க்க அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த பிஞ்சு நாக்கு அவள் விரலை தொட உள்ளுக்குள் உருகி போனாள். கீழே தவழ்ந்த மற்ற இரு குட்டிகளுக்கும் தீர்த்த எண்ணி மடியில் இருந்த குட்டியை தூக்கி கீழே விட்டாள். ஆனால் அது மீண்டும் அவளை நோக்கி தவழ்ந்து வரவும் மீண்டும் தூக்கி கொண்டாள். தாயாரிடம் மற்ற குட்டிகளை தூக்கி தரும்படி கேட்டாள். அவர் ஒரு குட்டியை அவளிடம் கொடுத்துவிட்டு மற்ற குட்டிக்கு தானே தீர்த்தி விட்டார். மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்தவளை புன்னகையுடன் பார்த்துவிட்டு விலகி சுற்றுப்புறத்தை துப்புரவாக்கத் தொடங்கினார் அம்மா. சிறிது நேரத்தின் பின்னர், அம்மா எப்ப கண் முழுக்க திறக்கும் என்றாள். இன்னும் ஒரு 2-3 நாள்ல திறந்துடும் என்று பதிலளித்தவாறு நானுவை திரும்பி பார்த்தார் அவள் அம்மா. அவள் நாய்க்குட்டியின் தலையை மெல்ல ஆனால் சற்று அழுத்தமாக தடவியவாறு அதன் கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பதறி போய், கண்களை வில்லங்கமாக திறக்கப்படாது, அது தானா திறக்கப்பட வேணும் என்று எச்சரித்தார். ஆனால் அது நானுவின் காதில் விழுந்த மாதிரி தெரியவில்லை. அவளின் கவனம் முழுக்க பாதிக்கு மேல் திறந்திருந்த நாய்க்குட்டியின் கண்களிலேயே இருந்தது. சிறிது நிதானித்து விட்டு கையில் இருந்த விளக்குமாறை போட்டுவிட்டு அருகில் வந்து, பிள்ளை வில்லங்கமாக திறக்கப்படாது, அப்படி திறந்தீங்களென்றால் அதுக்கு கண் தெரியாமல் போய்விடும். கண்டிப்புடன் ஒலித்த அம்மாவின் குரலில் சட்டென்று நாய்க்குட்டியின் தலையில் இருந்த கை விலகியது. இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். நாய்க்குட்டிக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, ஏற்பட விடவும் மாட்டேன் என்று கூறுவது போலிருந்தது அந்த செயல். மகள் உடனே புரிந்து கொண்டதில் தாயாருக்கு பூரிப்பாக இருந்தது. கொஞ்ச நேரம் அவளுடன் கதைத்தவாறு இன்னும் சில விடயங்களை சொல்லிக் கொடுத்தார். மடியில் தூங்கி போன நாய்க்குட்டி விழித்துவிடக் கூடாதென இருந்த இடத்திலேயே அப்படியே அசையாமல் அமர்ந்திருந்தாள். 2 அரிசிக்காகங்கள் கிடுகு வேலியில் அமர்ந்து கரைந்து கொண்டிருந்தன. இன்று யார் வீட்டுக்கு வரக்கூடும் என யோசித்தாள். அரிசிக்காகம் கத்தினால் விருந்தினர் வருவார்கள் என்று கூறுவது வழக்கம். சிறிது நேரத்தில் ஒரு அண்டங்காகம் பறந்து வந்து அரிசிக்காகங்களுக்கு அருகில் உட்கார்ந்து இது என்னுடைய இடம் என்பது போல அவற்றை விரட்டியது. அழகுகளை ஆவென்று திறந்தபடி தனது பெரிய தலையை சரித்து விழிகளை உருட்டி உருட்டி பார்த்தது. அவ்வப்போது அடிக்குரலில் கா கா என்று கத்தியது. இதனை அவதானித்த பெரியம்மா சிறிய கல்லொன்றை தேடி எடுத்து அந்த காகத்தை நோக்கி எறிந்து சூசு என்று துரத்தினார். நாய்க்குட்டிகளை கொத்தி போடும், வந்தா துரத்துங்கோ என்று கூறியபடி வாளியை தூக்கி கொண்டு கிணற்றடிக்கு சென்றார். மாமரத்தடியில் உலவிய செண்பகம் ஒன்று மெல்ல தாவி வேலியில் தொத்தியவாறு ஓலைகளுக்கிடையில் அலகை விட்டு அலசி ஆராய்ந்து அங்கு ஒளிந்திருக்கும் பூச்சி புழுக்களையும் நத்தைகளையும் தேடி உண்பதை பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் மதியம் 1 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. மாமா ஒரு கையில் மண்வெட்டியும் மறுகையில் வில்லுக்கத்தியுமாக வந்தார். நாய்க்குட்டிகளையும் அவள் இருந்த விதத்தையும் பார்த்தவர் தன் உதடுகளுக்குள் சிரித்தவாறே கையில் இருந்த உபகரணங்களை அவற்றுக்குரிய இடங்களில் வைத்து விட்டு சென்றார்.
அவர் கைகால் கழுவச் செல்வதை அவதானித்த நானுவின் நெற்றி யோசனையில் சிறிது சுருங்கியது. நீண்ட நேரம் நாய்க்குட்டியை மடியில் தூங்க வைத்து உட்கார்ந்திருப்பதற்கு மாமா ஏசுவாரோ அல்லது ஏதாவது சொல்வாரோ என்ற குழப்பம் அவளுக்கு. ஆனால் அவர் தன் பாட்டில் சற்று சிரித்த வண்ணம் சென்றபடியால் ஏதும் சொல்ல மாட்டார் என நினைத்தவள் தொடர்ந்தும் சிலை போலவே அமர்ந்திருந்தாள். முகம் கைகளை துடைத்துவிட்டு துவாயை கொடியில் காய போட்டுவிட்டு அட்டாளியை நோக்கி வந்தார் மாமா. பொன்னுக்குட்டி அவரை கண்டதும் தலையை நிமித்தி செவிகளை மடித்து கொண்டு முகத்தில் வாஞ்சையுடன் வாலை ஆட்டியது. அவரும் அதன் தலையை தடவி தட்டி கொடுத்துவிட்டு நானுக்குட்டிக்கு அருகில் உட்கார்ந்தார். மாமா, பொன்னுக்குட்டி உங்களை பார்த்து சிரிக்குது என்றாள். மாமா அவளை அதிசயமாக பார்த்தார். நாய் எப்படி சிரிக்கும்? அதற்கு சிரிக்க தெரியாது, மிருகங்களால் சிரிக்க முடியாது, மனிதர்களால் மட்டும்தான் சிரிக்க முடியும் என்றார். அவளோ ஏன் சிரிக்க முடியாது என்றாள். நாங்கள் உதடுகளை விரித்து பல்லை காட்டி சிரிக்கிறோம், மிருகங்களாலே அப்படி சிரிக்க முடியாது, மனிதர்களால் மட்டும்தான் சிரிக்க முடியும் என்றார். அவளோ ஏன் சிரிக்க முடியாது என்றாள். நாங்கள் உதடுகளை விரித்து பல்லை காட்டி சிரிக்கிறோம், மிருகங்களாலே அப்படி சிரிக்க முடியாது, கடவுள் அதுகளை அப்படி படைக்கல என்ற பதிலில் மௌனமானாள் நானும். ஆனால் அவரின் கருத்தை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. யோசித்தாள். மாமா சொல்வது சரி போலத்தான் இருந்தது, ஆனால் மனம் ஏற்கவில்லை. மிருகங்கள் சில சமயங்களில் பற்களை காட்டுவதுண்டு, வெறுமனே பல்லை மட்டும் காட்டினால் அதை சிரிப்பென்று கூற முடியுமா? தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள். ஆனாலும் பொன்னுக்குட்டி சிரித்ததாகவே அவள் மனம் கூறியது. அவளின் மௌனத்தை கலைத்தது மாமாவின் குரல். நாய்க்குட்டிக்கு என்ன பெயர் வைக்க போறீர்கள்? நாய்க்குட்டியின் பெயர் என்னவாக இருக்கும் என ஊகித்து எழுதுங்கள் பார்க்கலாம். இக்கதையில் அடுத்த பகுதிக்கான காணொளியை காண சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் செய்து இணைந்திருங்கள். உங்கள் அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் கமெண்ட் செக்ஷனில் நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கதையின் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.